பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு எந்தவித காதல் கன்றாவிலாம் எதுவும் இல்லாமல் தூய்மையாக மாறிடுச்சுங்க. ஏன்னா திவாகர் வந்து வெளில போனதுக்கு பிறகு அவர் என்ன ஏன் காதல் பண்ணார், அவர் லவ்லாம் வருவார் இல்லையா, அதெல்லாம் இப்போ அந்த நான்சென்ஸ்லாம் யாரும் பண்ணுறதில்ல. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கம்ருதீன் அவர் வந்து பாரு வந்து ப்ரோன்னு சொல்லிட்டாங்க, இவங்களும் ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. அவர் அரோராவோட நட்புல இருக்கிறார். நட்பு இப்போ ஒரு கண்டென்ட்டு ஒன்று உருவாகிட்டு வருது. அது வியானா வெர்சஸ் எஃப்ஜே அப்படிங்கிற அந்த தகவல். என்னென்னா வியானா வந்து வடை சுட ஏதாவது ஆட்டினாலும் சரி அங்கேயே இருக்கார் எஃப்ஜே, பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த மாதிரி இவங்க பேசி நம்ம இதுவரையும் பார்த்ததில்ல. ஆனால் டீசென்சியாக தான் இருக்காங்க. அந்த ஆதிரை பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி மோம் சொல்லிக்கிற அளவு இல்லை, டீசென்சியாக இருக்காங்க. பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம். ரொம்ப நாள் முன்னாடி விக்கல்ஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு ஐடியா கொடுத்தாரு. வியானா நீ வந்து எஃப்ஜே கூட லவ் கண்டென்ட் பண்ணு அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் அப்போவும் சொன்னாங்க. இப்போ வந்து அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், இது ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி வருதா. அதாவது இவங்க ஏதோ வாசிச்சிருக்காங்க, அந்த வாசித்தது ரசிச்சிருக்காரு எஃப்ஜே. ஏன்னா இவங்க கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா, சின்ன ஹாசினி இல்லையா, கொஞ்சம் பேசுகிறது அது எப்படி அதை பற்றி கேட்குறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி கண்டென்ட்டே நான் பார்க்கலையே. எனிவே லவ்வர்ஸ் இல்லையாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானா.